மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிவிட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிவிட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாக பாடி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பாடல்களை வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் மக்காக, எடுத்தீர் என்னையும் மக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரே உம்மை துதியே துதியே துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரே உம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீர்தானே, மன்னாயமக்கும் நீர்தானே. எந்நாளும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். இந்த தொழுகையின் முதல் ஜெபத்தை தேவன சமூகத்துக்கு ஒரு பலி போல ஏறெடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இக்காலத்தில் எங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறவரே, உம் கிருபையாலும் உம் இரக்கத்தாலும் நாங்கள் வாழுகிறோம். எங்களால் ஆகுமென்று யோசிக்கும் தகுதி கூட இல்லாதவர்கள். எங்களுடைய தகுதியெல்லாம் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவில் இருக்கிறது. இந்த நாளிலே அவர் மூலமாய் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் பலவீனராகிய நாங்கள் ஆவியின் பலத்தால் உம் சமூகத்திலே வந்து உம்மை தொழுது கொள்ள காத்திருக்கிறோம். நல்ல பிதாவே, எல்லாருமாய் சேர்ந்து எங்களை ஒரு பலி போல மொத்தமாக பலிபீடத்தின் மேலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் உம்மை தொழுது கொள்வதனால் உண்டாகிற ஆசீர்வாதம், சமாதானம், சுகம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்து எங்களை சுகந்த வாசனையாக முகர்ந்து எங்களை பலியாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்வதை தவிர வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே தேவனை தொழுது கொள்ள காத்திருக்கும் தேவ ஜனமே, உலகளாவிய தமிழ் நெஞ்சங்கள், இந்த நாளிலே விசேஷமாக தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவை மகிமைப்படுத்தும்படி கூடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். உங்கள் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சொல்லி இருக்கிறாரே,
அவர் சொன்னாரே, அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரே. இந்த சொற்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம அந்த மாதிரி காதில் கேட்டிருக்கோம், நம்மளும் மற்றவங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஒருவர் சொல்லியிருக்கிறாரே என்பது எவ்வளவு முக்கியமானது. அது எவ்வளவு முக்கியம்னா, அதை யார் சொன்னார் என்பது முக்கியம். அடுத்தது அவர் என்ன சொன்னார் என்பது முக்கியம். அடுத்தது நாம் அதை முக்கியமாக எடுத்துக்கொள்கிறோம் என்பதிலும் இருக்கு. அவர் சொன்னால் என்ன, அவர் சொல்லிட்டா அப்படின்னு நான் உதாசீனம் பண்ணேன்னா அதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும், அதனுடைய பலனும் எனக்கு கிடைக்காம போயிடும். தேவன் சொல்லியிருக்கிறாரே. இந்த வேதத்தின் ஆரம்ப பக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவன் சொன்னதை பற்றி இந்த பூமியிலே மனிதர் முதலாக சாத்தானும் கொஞ்சம் கவனமாக இருப்பான். ஒரு சம்பவம் சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஆதியாகமத்தில் மனிதனை உண்டாக்கி தோட்டத்தில் வைத்து அவளுக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். அவர்கள் அந்த கட்டளையை மீறிட்டாங்க. மீறிட்ட உடனே அவர்களுடைய நிலைமை என்ன ஆனதுன்னு நம்ம பார்க்குறோம். இந்த மீறுதல் என்பது அடுத்த மொத்த உலகத்தை இன்றைய வரைக்கும், நியாயத்தீர்ப்பு வரைக்கும் எவ்வளவு பாதிப்பை உண்டாக்கினது என்று நமக்கு தெரியும் இல்லையா? பாவம் உலகத்தில் பிரவேசித்தது. ஆனால் அதை சாத்தான் எப்படி தந்திரமாக அவங்கக்கிட்ட அந்த விஷயத்தை தொடங்கி தந்திரமாக வஞ்சித்தான் என்பதை நம்ம பார்க்கணும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்றது. சொன்னாரா? ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரா? இதானே அந்த டோன். பாருங்க, மனிதராகிய இவர்கள் இருவரிடத்துல சொன்ன ஒரு விஷயத்தை, அது தேவன் சொன்ன அந்த கட்டளையை சாத்தான் கவனமாக வச்சு இவங்களை பொறுத்த வரைக்கும் தேவன் சொன்னதற்கு கீழ்ப்படிந்து இவங்க இருக்கணும். சாத்தானை பொறுத்த வரைக்கும் அந்த தேவன் சொல்லியிருக்கிறார் என்பதை மனிதர்கள் மீற வேண்டும். இந்த போராட்டம் தான் இன்னே வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் இனிவரும் எல்லா சந்ததிக்கும் இருக்கிறது. சாத்தான் எதன் மேல் கவனம் வைப்பான்? எதனால் நம்மை வீழ்த்த வருவான்? தேவன் சொல்லி இருக்கிறதன் மேலே நாம் கவனம் வைத்தா அவன் நம்ம மேலே கவனம் வைத்து நம்மை வஞ்சிக்க, நம்மை கீழ்ப்படியாமல் போக பண்ணுவான். சரி, இது ஒரு எச்சரிக்கை போல உங்களுக்கு தெரியலாம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு வசன பகுதி நமக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் தைரியம் கொடுக்கும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. இதனுடைய பின்பகுதி நமக்கு ரொம்ப பிடிச்சது. இதை வசனமாக பலகைகளாக வரைந்து அல்லது அதை ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரிலாம் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்குவோம். காலையில் ஒருத்தர் இந்த வசனத்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து கொடுத்தா எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு. ஆஹா, ரொம்ப அருமையான வாக்கு. கர்த்தர் என்னோடு கூட, என்னை கைவிடாமல், என்னை விட்டு விலகாமல் அவர் இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ரொம்ப கம்ஃபர்டிங்கான விஷயம். தேவன் இதை பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொன்னார். ஒரே ஒரு தனி மனிதனாகிய ஒரு தலைவனுக்கும் சொன்னார். உபாகம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். மோசேக்கு தேவன் சொன்னது, மோசேக்கு தேவன் உணர்த்தியது, புரிய வைத்தது, அதை மோசே ஜனத்துக்கு சொல்றார். அப்படியானால் அந்த ஜனமானது எந்த மாதிரியான ஒரு மனநிலைக்குள்ளே இருந்திருப்பாங்க? கர்த்தர் நம்மோடு வருவாரா? தொடர்ந்து வருவாரா? எகிப்திலிருந்து நம்மளை விடுதலை பண்ணார், ரொம்ப பிரம்மாண்டமாக நம்மோடு இருந்து நடத்தினார். இப்பொழுது நம்மோடு கூட அவர் வருவாரா? அப்போது மோசே சொல்கிறாரு, நீங்கள் கலங்க வேணாம், நீங்கள் பயப்படவும் வேணாம், அந்த எகிப்திற்கு நீங்கள் அஞ்சவும் வேண்டாம்,
தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை அவர் கைவிடவே மாட்டார், உங்களை விட்டு அவர் விலகவே மாட்டார் அப்படின்றார். இந்த வார்த்தையை அன்னைக்கு அவங்களுக்கு சொன்னதாக இருந்தாலும் இன்னைக்கு நாம் கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கு? நமக்கு ஒரு பெரிய தைரியமும் பலமும் உண்டாகணுன்றதுனால தான் புதிய ஏற்பாட்டில் எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு ஆவியானவர் அந்த வாக்கை சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரே, இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்றார். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தேவன் உங்களை விட்டு விலகவே மாட்டார், தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். இதை நம்ம கேட்கும்போது நமக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆறுதல், நம்பிக்கை, தேறுதலாக இருக்கு. இந்த ஒரு வார்த்தை இன்றைக்கு எனக்கெல்லாம் வேண்டாம், நான் ஏற்கனவே ரொம்ப பெரிய கம்ஃபர்டபுளாக, ரொம்ப தைரியமாக, ரொம்ப பலமாக தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு 100ல் ஒருவர் சொன்னால் ஆச்சரியம். 100க்கு 100 பேர் ஆகிய நாம் எல்லாருமே இந்த வாக்கை இந்த வேளையில் கேட்பதில் சந்தோஷப்படுகிறோம். ஓ, எனக்கு இது தேவை, எனக்கு இந்த வார்த்தை இப்போ தேவை, ரொம்ப அவசியமாக இருக்குது என்னுடைய சூழ்நிலைக்கு, என்னுடைய மனநிலைக்கு என்று சொல்லி. அதனால அவர் சொல்லி இருக்கிறதை நாம் இந்த மாதிரியான வாக்குகளை குறிப்பாக ரொம்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், அதன் மேலே விசுவாசமாக இருக்கணும். காரணம் என்னென்னா, நமக்கான போராட்டங்கள் இருக்கு. குறிப்பாக இந்த தலைமுறையாகிய நமக்கு பல விதங்களில் போராட்டம் இருக்கிறது. தேசத்தின் அளவில், சமுதாயத்தின் அளவில், குடும்ப அளவில், தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே பலவிதமான கோணங்களிலிருந்து பலவிதமான போராட்டங்கள் இருக்கிறது. வலிகளும் வேதனைகளும் நோயும் பலவிதமான தொற்றுகளும் நிறைந்த ஒரு காலத்தில் இருக்கிறோம். a challenging life what we live today. மிகப்பெரிய சவால்களுக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இல்லை அப்படின்னு சொல்கிறது உண்டு. நம்மெல்லாம் இப்போ எப்படி சொல்லணும்னா, ஒரு நிமிஷம் மாதிரி அடுத்த நிமிஷம் இல்லைன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு மாறிக்கொண்டிருக்கிற மிகப்பெரிய காற்றில் தூசி வருவது போல துன்பங்களும் சஞ்சலங்களும் நிறைந்த ஒரு உலகத்தில் நாம் இருக்கிறோம். தேவன் நம்மை பாதுகாக்கிறார், அவர் நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறார், அவர் நம்மை கைவிடவே மாட்டார் என்கிற தைரியம்தான் நமக்கு ஒரு பெரிய பலம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். நாம் ஆமேன் சொல்லணும். அந்த வசனம் அதை வலியுறுத்துது நமக்கு. ஆவியானவர் நீங்கள் இந்த வாக்கை கேட்ட உடனே ஆமேன் சொல்லுங்க. இப்போ எனக்கு ஒரு புது பழக்கம் வச்சுருக்கேன். என்னென்னா, வாட்ஸ்அப்பில் வசனங்கள்லாம் வருது இல்லையா, அந்த வசனங்களை நான் படிச்சிட்ட உடனேயே ஆமேன் என்று நான் ஒரு குறிப்பை அங்கே தட்டி விட்டுருவேன். என்ன அப்படின்னா, நான் அதை படித்தேன், அதை ஆமேன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னா, ஒரு நாளில் நிறைய வசனங்களை நாம் படிக்கிறதா, பிறகு அதை ஆமேன் என்று நாம் விசுவாசிப்பதற்கு ஒரு உதவியாக இருக்குமா இல்லையா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உலகத்தில் யாராவது ஒருவர் நம்ம கூடவே இருந்து, நம்ம கூடவே பயணித்து, நமக்கு துணையாக இருந்து, நம்மை விட்டு விலகாமல் இருந்து, நமக்கு கைக்கு கை காலுக்கு கால், நம்முடைய மனதுக்கு மனது அப்படி போல இருந்தால் எப்படி இருக்கும்? அதுவும் நம்மளை விட அவங்க ரொம்ப பலசாலியாக இருந்தால் எப்படி இருக்கும்? எல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் எப்படி இருக்கும்? எந்த உதவியானாலும் அவர்கள் நமக்காக செய்து முடிப்பார்கள்னா எப்படி இருக்கும்? தாவீதுக்கு தேவனை பற்றிய அறிவு அப்படிதான் இருந்தது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் தன்னோடு இருக்கிறதாக விசுவாசித்து வாழ்ந்த ஒரு மனிதன். அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு ஆவியானவர் அங்கே ஒரு அழுத்தம் கொடுத்து நமக்கு சொல்கிறதா இருந்தால், நாம் இந்த வேதத்தில் தேவன் சொல்லியதை எவ்வளவு கவனமாக விசுவாசமாக வச்சுக்கணுன்றத புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு துன்பங்கள் நிஜம், சோதனைகள் நிஜம், வலி வியாதிகள் நிஜம். அப்படியானால் நமக்கு ஒரு பலம் தேவை, அதில் ஒரு சுகம் தேவை, அதில் ஒரு தைரியம் தேவை என்பது நிஜம்தானே. அதுக்கு எதை நிரந்தரமாக நாம் கை கொள்ளலாம், எதை நாம் நிரந்தரமாக பிடிச்சிக்கலாம்? இந்த வாக்கு தான், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்னோடு கூட எனக்கு ஒத்தாசையாக, தூங்காமலும் உறங்காமலும் நிழலாக என்னோடு இருக்கிற ஒரு தேவன் என்று சொன்னால்
அது எவ்வளோ பெரிய ஒரு தைரியம், எவ்வளோ பெரிய ஒரு பலம். இன்றைக்கு உலகத்தில் தனிமையானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தனிமை, ஒரு வீட்டுக்குள்ளவே இருந்தாலும் கூட தாங்கள் தனிமையாக இருப்பதைப் போல உணர்பவர்களும் இருக்காங்க. இது ஒரு வகை. ஆளே கிடையாது, எனக்கென்று யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி திக்கற்றவர்களாக தனித்திருப்பவர்களும் இருக்கிறாங்க. அடுத்தது, இந்த தனிமை தாண்டி பலவிதமான அச்சுறுத்தலுக்கு நடுவில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. இப்படி ஒருவேளை உங்கள் உணர்வு எப்படி இருந்தாலும் இந்த வாக்கை இப்பொழுது நினைவில் வச்சுக்கோங்க. இதை கர்த்தர் சொல்லுகிறார், அவர் சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்கள் கவனித்து பாருங்க. எபிரேய கிறிஸ்தவர்கள் ரொம்ப சோதிக்கப்பட்டாங்க விசுவாச விஷயத்தில். அவளுக்கு ரொம்ப பெரிய சேலஞ்செலாம் இருந்தது. யூதர்களால் அதிக பிரச்சனை வந்தது, புறஜாதியாரால் அதிக பிரச்சனை வந்தது. அவர்கள் தங்களை சாக கொடுக்கும் அளவுக்கு துன்பங்கள் வந்தது. விசுவாசத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கான நிறைய சவால்களை அவங்க சந்திச்சுட்டே இருந்தாங்க. அதனால் அந்த நிருபத்தை எழுதி முடிக்கிற டைமில் ஒரு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு தைரியம் கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஆசிரியர் ஆவியானவராலே எழுதி வச்சிருக்கிறாரு. நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அவர் சொல்லியிருக்கிறார்ல, நம்ம இப்படி சொல்லலாம் இல்லை? பொதுவாகவே அப்பா சொன்னார்லப்பா, நீ போய் சொல்லிட்டு வா, நான் சொல்லியிருக்கேன்ல உனக்கு, நீ போய் அப்படியே சொல்லு. அதாவது நம்ம பயப்படுறோம், நம்ம தயங்குறோம். அப்போ என்ன சொல்லுவாங்க, நான் சொன்னேன் இல்லையா, நான் சொன்னேன்றதை போய் சொல்லு, அவ்வளோதான். நான் சொல்லிட்டேன்னா அவங்க ஒன்றும் பேச மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தைரியத்தை இந்த வேளையில் தேவன் உங்கள் இருதயத்துக்கு கொடுக்கிறார். நீங்கள் இதை விசுவாசித்தால், இதை ஆமென் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ஒரு புது பலத்தை உங்கள் ஆவியில் பெற்றுக்கொள்ள முடியும். தனிமை மட்டுமல்ல, சவால்கள் மட்டுமல்ல, நம்முடைய சொந்த வாழ்வின் பலவிதமான துன்பங்கள், நீண்டகால துன்பங்கள் நம்மை அப்படியே சோர்வுக்குள்ளாக அமிழ்த்துகிறது இல்லையா? அப்போ திடீர்னு ஒரு யோசனை வந்துடும், யாருமே இல்லையா, இதில் உதவி செய்ய யாருமே இல்லையா அப்படின்லாம் நம்ம யோசிப்போம். ஒரு கட்டத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் தன் ஜனத்தை பார்க்குறாரு. அவங்க அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கறதாவே இல்லை, அவர் வார்த்தையை மதிக்கிறதாவே இல்லை. அவர்கள் தங்கள் சொந்த இஷ்டமாக ரொம்ப தூரம் தேவனை விட்டு விலகி போயிட்டே இருக்கிறாங்க. அவர்களுக்கு பல வாக்குகளை கொடுத்திருக்கிறார், திஷ்டாந்தப்படுத்தி தம் வல்லமையெல்லாம் நிரூபித்து காட்டினார். தீர்க்கதரிசிகள் அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் பண்ணாங்க. அவர்கள் பயந்து நடுங்கி கீழ்ப்படியத்தக்கதான பல விஷயங்களை அங்கே சொன்னார், செய்தார். ஒரு கட்டத்தில் இந்த பூமியில் இருக்கிற ஒரு குடும்பத்தை உதாரணமாக எடுத்துக்கொண்டு அந்த ஜனத்துக்கிட்ட பேசுவார். அந்த ஒரு தேவை தேவனுக்கு வந்தது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? நீங்கள் அதை கவனித்து பார்த்தா உங்களுக்கு புரியும். தேவன் இந்த அளவுக்கு பூமியில் ஒரு குடும்பத்தை உதாரணமாக எடுத்து சொல்லிட்டு, அவங்கெல்லாம் அவங்க தகப்பன் சொன்னதை கேட்டு நடக்கிறாங்களே, நான் சொன்னதை நீங்கள் கேட்டு நடக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். எரேமியாவின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 1-14 வசனங்கள். இங்கே என்னென்னா, ரேகாபியருடைய வீட்டார் சில தலைமுறைகள் தாண்டி அந்த பிள்ளைகள் தன் தகப்பன் சொன்னதை கேட்டு, அவர் கட்டளையிட்டதை கேட்டு அதன்படி ரொம்ப கவனமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இதை மனிதர்களும் பார்க்குறாங்க. ஆனால் அதை அவங்க ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட்டாங்களான்னு தெரியல. ஆனால் தேவன் அதை பார்த்து அதை தனக்கான ஒரு உதாரணமாக அந்த ஜனங்களை புரிய வைக்கிறதுக்காக எடுத்து இங்கே பேசுவார். என்ன சொல்கிறாரு, அந்த குடும்பத்தை கூப்பிடுங்க, திராட்சை ரசமெல்லாம் வைங்க, அவங்கள ஒரு இடத்துல கூப்பிட்டு ஒரு அறையில் தேவாலய பக்கத்தில் வச்சுட்டு அதை அவங்க சாப்பிட சொல்லுங்கள், என்ன பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் பாருங்கன்னார். 4:5 கர்த்தருடைய ஆலயத்திலே பிரபுக்களுடைய அறையின் அருகேயும் வாசலை காக்கிற சல்லூமின் குமாரனாகிய மசையாவினுடைய அறையின் மேலுள்ள இத்தலியாவின் குமாரனும் தேவனுடைய மனுஷனுமாகிய ஆனான் என்னும் புத்திரனுடைய அறையிலே அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து திராட்சரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாவருடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரரின் முன்னே வைத்து அவர்களை நோக்கி திராட்சரசம் குடியுங்கள் என்றேன். அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாவின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமாரத்திகளும் திராட்சரசம் குடியாமலும்
வீடு கட்டாமல், திராட்சை தோட்டம் நடாமல், இந்த மாதிரி தான் நாங்கள் இதுவரைக்கும் தலைமுறையாக வாழ்ந்துட்டுருக்கோன்றாங்க. 13ஆம் வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ போய் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு தகப்பன் சொன்னதை அந்த பிள்ளைகள் கேட்டு, அந்த பிள்ளைகள் வழியாக அடுத்த சந்ததி கேட்டு அவங்க அந்த சொல்லை காப்பாற்றிட்டு இருக்காங்களே. சரின்னா அது சாதாரண விஷயமா என்ன? சொத்தை விற்காதீங்கப்பா, லாபம் ஒருவேளை அதை கேட்டு நடக்கலாம். இந்த பொன் பொருளெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, லாபம் அதை கேட்டு நடக்கலாம். பாருங்க, அந்த லாபமானதை ஒருவேளை அப்பா சொன்னார், தாத்தா சொன்னாருன்னு சொல்லி ஒரு தலைமுறை கேட்கலாம். இந்த தொழில் இதை அப்படியே நடத்துங்கப்பா, இதை காப்பாற்றுங்க, இது நல்ல லாபமானது, இதை விட்டுறாதீங்க அப்படின்னா சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இவங்க என்ன மாதிரியான ஒரு தகப்பன் சொல்லை கேட்டு நடந்தாங்க? அவர் சொல்லிவிட்டார், அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வீடு கட்டலை, திராட்சை தோட்டம் வைக்கலை, திராட்சை ரசம் குடிக்கலை. தற்காலிகமாக ஒரு பரதேசி மாதிரி வசதி இருந்தும் கூட, வாய்ப்பு இருந்தும் கூட கூடாரங்களில் தங்கி மட்டுமே அவர்கள் வாழ்ந்தார்களாமே. அவங்க மனசில் என்ன இருந்தது? சொல்லிட்டாரு. அப்போ தேவன் சொல்றாரு, பூமிக்குரிய ஒரு தகப்பன் சொல்லை சொல்லியிருக்கிறான் என்று அவர்கள் கைப்பிடிப்பார்களானால், மறுபடியும் அவர்கள் கடைபிடிப்பார்களானால், கீழ்ப்படிவார்களானால், நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நினைவில் வச்சுக்கிறீங்களா? நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களா கேட்குறார். ஆனால் நம்ம எபிரேயரில் பார்த்தது என்னன்னா, கலங்கி பயந்து தேவன் மேலே நம்பிக்கை வைப்பதுக்கு பதிலாக, அவர் மேலே தைரியம் வைக்கிறதுக்கு பதிலாக, உலகத்தையும் உலகத்தின் பலம் பணம் இவைகளின் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுட்டு இப்படி போறீங்க. இன்னொரு பக்கம் மனுஷன் பயமுறுத்துறான், அவனுக்கு பயந்து இன்னொரு பக்கம் ஓடுறீங்க. உங்களுக்கு சொன்ன அந்த வாக்கை ஏன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கல? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஆதியாகமம் 32:9, பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே. என்ன அழகா அந்த விஷயத்தை தேவன்கிட்ட சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்றார். பார்த்தீங்களா? இப்படி தான் நம்ம இருக்கணும். தேவனே, நீர் சொல்லியிருக்கிறீரே, எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலமாக சொல்லியிருக்கிறீரே, ஆவியானவர் மூலமாக சொல்லியிருக்கிறீரே, அப்போஸ்தலர்கள் வழியாக சொல்லியிருக்கிறீரே, ஜனத்துக்கு அன்றைக்கு இப்படி ஒரு வாக்கை கொடுத்திருக்கிறீரே. இப்படி விசுவாசமா இருங்க, தைரியமா இருங்க, நம்பிக்கையா பலமா வாழுங்க அப்படின்னு இன்னைக்கும் இந்த வாக்கு நம்மை பலப்படுத்துகிறது. இந்த எபிரேய ஆசிரியர் 13ஆம் அதிகாரத்தின் 5 என்ன சொன்னார், 6 என்ன சொன்னார் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆனால் இந்த ஜனங்களை அவர் அந்த நிருபத்தின் ஆரம்பத்திலிருந்தே இந்த முக்கியமான தேவன் சொன்னதை நீங்கள் கவனிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதில் அவங்களை அப்படியே அழிச்சிட்டே வர்றார், ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வர்றார். சில வசனங்களை காட்டுறேன் பாருங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமியிலே மனிதனாக வருவதை குறித்து ஏற்கனவே தேவன் சொன்னதை நினைப்பூட்டும்படியான ஒரு வசனம் இது. அவர் சொல்லியிருக்கிறார், தேவன் சொல்லியிருக்கிறார் அப்படின்றார். அதனால தான் கிறிஸ்து வந்தார், மனிதனாக வந்தார், உங்களைப் போல வந்தார், உங்களுக்காக மரித்தார். 4ஆம் அதிகாரம் 4:5, மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்தார் என்றும் 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்தில் தானே சொல்லியிருக்கிறார். 7, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களையும் கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்துக்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தியிருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. அப்போ பாருங்க, தேவன் சொன்னதை பிடித்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் விசுவாச வாழ்க்கை. இது ரொம்ப சுலபம். இது நம்ம வேற எந்த பக்கமும் திரும்பவே வேண்டாம், வேற எந்த ஒரு பிடிமானத்தையும் தேடவே வேண்டாம். இன்னைக்கு நமக்கு ஒரு பிடிமானம் வேணும். கையில் பிடிச்சிக்கிறதுக்கு வயது முதிர்ந்தவர்களுக்கு ஒரு கோல் போல ஒரு மனிதனுடைய கை வேணும்.
ஆனால் இந்த வாக்கு நமக்கு ஒரு கைத்தடி போல இருக்கும், நமக்கு ஒருவரோட பலமான வலதுகை போல இருக்கும். தேவனுடைய வாக்கை கவனிங்க. சொல்றார், சொல்லியிருக்கிறாரு. அப்படி சொல்லியிருக்கிறத அவங்களுக்கு ஒரு உதாரணத்தோட நினைப்பூட்டி அதை உறுதிப்படுத்துறார். எபிரேயர் 12:6 கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிக்ஷித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். அதுக்கப்புறமா தான் 13வது அதிகாரத்தில் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே, அதனாலே தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் என்று நீங்கள் சொல்லலாமே. நாம் இன்னைக்கு என்ன சொல்கிறோம்? நம் துன்பத்தை பற்றி என்ன சொல்கிறோம்? நம்முடைய சந்தேகம், கவலை, பாரம், இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்? எப்படி சொல்கிறோம்? இதை தேவன் சொன்னதை வைத்து சொன்னால் தைரியமாக சொல்லலாம். ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, உம்முடைய வார்த்தைகள் வல்லமையானதாக இருக்கிறது. இன்றைக்கு எங்கள் மனதுக்கு, எங்கள் வாழ்வின் சூழ்நிலைக்கு ஏற்ற வாக்கை நினைப்பூட்டியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆறுதலும் பலமும் நம்பிக்கையும் உம்முடைய மக்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம். தேவன் கொடுத்தவைகள், இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நாம் ஒப்பு கொடுப்போமாக. இந்த தொழுகையின் நிறைவு ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களின் மீது அதிகாரமுடையவராகிய உமக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையினால் சர்வத்தையும் தாங்குகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கீழாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எதையுமே செய்ய முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே செய்ய முடியும் என்பதனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்கள் வீட்டாரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதியை சுகமாக்கும், பலவீனங்களை நீக்கும், பலவிதமான பாரங்களில் நின்று விடுதலை செய்யும். உம்முடைய மக்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாங்கள் பிழைக்கிறோம், அவருடைய கிருபையினால் வாழுகிறோம். உம்மையை கனப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 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 ஆமென்.